செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 6th சயின்ஸ்க்கான அஃபீஷியல் கோட் எக்ஸாம் கோர்ஸ் பேப்பர் அது செகண்ட் செட் இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் கோர்ஸ் பேப்பர் நான் டேரெக்டாக வாட்ஸ்அப் டெலிகிராமில் சென்ட் பண்ணி விட்டுருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் தமிழ் மீடியம் பிடிஎஃப்னு அடுத்த அப்லோட் உங்களுடைய செகண்ட் மீட்டம் கோட்டலி அண்ட் ஆஃப் இயர்லி ஆனுவல் எல்லாமே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தான் அனுப்ப போகிறேன். வாட்ஸ்அப் தான் அனுப்ப போகிறேன் பிடிஎஃப். அதில் மறக்காம ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கௌதம் மீடியா 2.0 சேனலை. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா கோர்ஸ் பேப்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் வந்துடும், பிடிஎஃபாக வந்துடும் அண்ட் வீடியோவாக வந்துடும். அண்ட் ரைன் அப்டேட்ஸ், லீவ் அப்டேட்ஸ் எல்லா அப்டேட்ஸும் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்களா? அப்படி பண்ணால் மட்டும் தான் வீடியோ ப்ளே ஆகும்பா. பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு பாருங்கள், 7 ஒன் வேர்டு சூசிட்டு. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் படிச்சாலே போதுமானது. ஓகேவா? டோன்ட் வரி, இன்டீரியர் படிக்கணும் அது படிக்கணும் அப்படின்னா அவசியமே கிடையாது. புக் பேக் நல்லா தரவு பண்ணுங்கள். புக் பேக்கே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே இருக்க ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில். ஏன்னா உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும். ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் நீங்கள் பண்ணிக்கிற கமெண்ட் பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு 3 4 பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், 5 6 7 8 9 10. ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் 15 கொடுத்து 19 கொடுத்து ஐ திங்க் 19 20 இருக்கும். 20 கொடுத்து நீங்கள் 15 எழுதணும். மீதிக்கிற 5 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். நீங்கள் எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 15 கேட்டிருக்காங்கப்பா. 15லேருந்து 20 கேட்டிருக்காங்க. 20லேருந்து நீங்கள் 15 எழுதுனா போதும். ஸோ ஃபஸ்ட்டு 11லேருந்து 14 வரையும் பாருங்கள். நல்லா தெளிவாக பாருங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ பேரண்ட்ஸும் பார்த்துருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ சொல்லுங்கள், இதுதான் மாடல் கொஸ்டின் பேப்பர். இந்த மாதிரி தான் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. இது வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ரிப்பீட்டடாக எக்ஸாமுக்கு இந்த மாதிரி நம்ம 4 செட் அப்லோட் பண்ண போகிறோம். கௌதம் மீடியா 2.0 சேனலையும் வரப்போது, கௌதம் மீடியா சேனலையும் வரப்போது. 2 சேனல் இருக்குது. டோட்டலாக 8 கொஸ்டின் வரப்போது, 8 டிஸ்ட்ரிக் வரப்போது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் நிறைய அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், 17 18 19 20 21 22 23 24 25 26 26 வரையும் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? 26 வரையும் அப்படியே பாருங்கள். அப்புறம் 27 பாருங்கள், அப்படியே 28 பாருங்கள், அப்படியே 29 பாருங்கள். அப்படியே அடுத்து 30, நேம் எனி 4 இன்புட் டிவைசஸ். கடைசி கொஸ்டின். ஸோ இதுக்கு அடுத்தபடி உங்களுக்கான 5 மார்க்ஸ்ப்பா. டேரெக்டாக 2 மார்க்லேயே 30 மார்க் வந்துருச்சு. அப்புறம் இங்கே ஒரு 20 50 மார்க் ஆச்சு. அப்புறம் 1 மார்க் ஒரு 10 மார்க், அவ்வளோதான். ஸோ 5 மார்க் பாருங்கள், 31 32 33 34. எதிராக சாய்ஸ் ஒன்று மேலே கதை எழுதணும், இல்லை கீழே கதை எழுதணும். ஓகேவா? 2 எதாவது 1 எழுதுனா போதுமானது. நீங்கள் நினைக்கலாம் 31 32 31 எனக்கு 2மே தெரியும் ப்ரோ, அதை எழுதிட்டு அப்போ 32 எனக்கு 2மே தெரியும் ப்ரோ, எழுதுனா எனக்கு 4 5 20 மார்க் கொடுப்பாங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்கப்பா. ஒவ்வொன்றிலையும் கண்டிப்பாக ஒவ்வொன்று நீங்கள் எழுதி ஆகணும். ஓகே, ஒவ்வொன்றிலையும் 2 இருக்கும். பட் ஒவ்வொன்றிலையும் கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்படி பண்ணால் மட்டும் தான் மார்க்கு. எனக்கு 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்க, உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், 5 மார்க்ஸ் இதுதான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க கமெண்ட் பாக்ஸில். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னதான்ப்பா. ஸோ அடுத்தது வரக்கூடிய கோட்டலி சேமிட்டம் ஆஃபீலி தேர்ட் மீட்டம் மேனுவல் ரெயின் அப்டேட்ஸ், லீவ் அப்டேட்ஸ், துல்லியமாக வர எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறைன்னு சொல்லி எல்லா அப்டேட்ஸும் எஜுகேஷன் எல்லா அப்டேட்ஸும் 6th to 12th வரையும் நீங்கள் போவீங்க இல்லையா? எல்லாமே நம்ம சேனல்ஸ் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராம்லையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் அடுத்த அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா சப்ஜெக்டான பிடிஎஃப் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் லீக் கொஸ்டின் ஆகும் தெரியும். எக்ஸாம் முன்னாடி அந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலிகிராமில் சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதில் மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்கப்பா. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு டவுட்ஸ் வந்து அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ஓகேப்பா, தட்ஸ் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.